சகோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஊனா செத்துருவேன்னு மிரட்டுற பொண்டாட்டிகளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுங்கெல்லாம் ஒரு சைக்கோங்க, அதெல்லாம் சமாளிக்க முடியாது. சில பொண்டாட்டிகள் செத்துருவேன்னு மிரட்டுவாங்க. கடைசியில் பார்த்தா உள்ளே போய் பேனை போட்டுட்டு தூங்குவாங்க. சரி, அதை விடுங்க. சரி, மிரட்டுறாங்களா, அவங்க பக்கம் நியாயம் இருக்குமா? எல்லா சேட்டையும் பண்ணுவாங்க. உங்கள் சொந்த பந்தங்களும் உங்களை கூட விட மாட்டாங்க. ஆனால் அவங்க தான் செத்துருவான்னுவாங்க. முக்கால்வாசி தப்பு அவங்க மேலே தான் இருக்கும். ஒரு சில பேர் நல்ல குணம் படித்தவங்க செத்துருன்னு சொல்லவே மாட்டாங்க. தூங்க போகும்போது அன்பாக சொல்லிப்பாங்க, ஏண்டி உனக்கு எப்படி உன் சொந்த பந்தம் முக்கியம், உன் கூட பிறந்தவங்க உங்கள் அம்மா அப்பாலாம் முக்கியமோ அதே போல் எனக்கு என் கூட பிறந்தவங்க என் அம்மா அப்பாலாம் முக்கியம். நீ தான் சண்டை போடுற, அவங்கள வீட்டில் சேர்க்க மாட்டேற, அவங்கள பார்த்தாலே எரிஞ்செறிஞ்சு விழுற, என்ன காரணம்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்க. நான் ஆணாக பிறந்ததுனால பொண்டாட்டி மட்டும்தான் சொந்தம்னு ஒதுங்கிடணுமா? சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடாதா? அது தப்பா? நீ ஆரம்பத்துலேருந்து சண்டை போடுறது என்ன காரணம்னு எனக்கு தெரியும். என் சொந்த பந்தங்க வீட்டுக்குள்ள வந்து தங்கிடக்கூடாது, ஏன்னா செலவாயிடும். நான் உழைக்கிறது மட்டும் உனக்கு மட்டுமா உரிமை அப்படின்னு அது இதை சொல்லி பாருங்கள். திருந்தினா திருந்தாட்டி போகட்டும்.